அது ஒன்றும் இல்லை நிஷா, அந்த டிவிகே பிளவுஸ் வீடியோ போட்டிருந்தோம்ல, அது வந்து ஷேர் பண்ணி ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, அது வேற விஷயம். ஆனா அதை பண்றதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் வந்துச்சு, நீங்களும் பாத்தீங்களா என்னன்னு தெரியல. அந்த கமெண்ட் என்ன தெரியுமா? ஸ்ரீ, அடுத்த ஆம்பளைங்க ஒரு போட்டோ போட்டு பிளவுஸ் போடுறீங்க, எப்படி மனசாட்சியே இல்லாம இப்படி டிசைன் பண்ணி கொண்டு வரீங்க, உங்களுக்கு எல்லாம் கல்ச்சர் இல்ல அப்படின்னு கேட்டாங்க. உங்க எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுல எங்க கல்ச்சர் கெட்டு போச்சு சொல்லுங்க பாக்கலாம். நான் இனோவேட்டிவா ஒரு ஐடியா கொண்டு வரும்போது சொல்லிட்டேன், இது டிவிக்கே மட்டும் இல்ல, எந்த கட்சிக்கு வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்கு புரியல, இதே வந்துட்டு நம்ம பல வருஷமா ஆம்பளைங்களும் ஆகட்டும் இல்ல பாய்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எந்த கட்சியில இருந்தாலும் சரி அந்த கட்சியோட கொடியோ இல்ல அந்த கட்சியோட தலைவரோ போட்டு பிரிண்ட் போட்டு டிஷர்ட் போடுறாங்க, அது யூஸ்வல் தானே. கேர்ள்ஸ் எல்லாம் இப்ப நார்மலா டிஷர்ட் ஜீன்ஸ் போடுறாங்கல்ல, இவங்க எந்த காலத்துல இருந்துட்டு வந்துட்டு இது கல்ச்சர் இல்லைன்னு சொல்றாங்க எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம நம்மள யாரும் கம்பல் பண்ணலையே, நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லி நாங்க கம்பல் பண்ணல, யாருக்கோ அது வேணும்னா வாங்குங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். கல்ச்சர் அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ல தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கலைங்க, அது நம்மளோட கேரக்டர்ல இருக்கு. ஸோ நம்ம அடுத்த மனுஷனை ஈக்குவலா ட்ரீட் பண்ணதுலயும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம பேசுற அந்த வார்த்தையிலையும் தான் கல்ச்சர் இருக்கு நான் நம்புறேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நீங்க சீன் எதை சொன்னீங்களோ அந்த பிளவுஸ் தான் இப்ப 1000 ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நாங்க டிஸ்பேச் பண்ண ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் டிவிகே விஜய் பிளவுஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்க் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. டிவிகே பிளவுஸ் மட்டும் இல்லைங்க, மற்ற எந்த உங்களுக்கு தீம்ல கட்சி பிளவுஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கும்.